இந்த நாட்டிலே களவு செய்பவன், திருடுபவன், நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பவன் எல்லாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள், போற்றத்தக்கவர்கள். அண்மையிலே நானும் என் தம்பி துரைமுருகனும் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம். அது போன்ற திரைப்படங்கள் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது. மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது. சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது, கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்ற செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன், ஹீரோ. அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான். இந்த களவாணி கதாநாயகன் வென்று விடுகிறார். சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.